வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளருக்குலாம் நீங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டு ஈஸியா பாஜக உள்ள வளர்த்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் உங்களுடைய திட்டம்னு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா? கிடையவே கிடையாது சார். பீகார்ல இருக்கிறவனுக்கு எதுக்கு சார் நீங்க இங்க ஓட்டு கொடுக்குறீங்க? பீகார் மாநிலத்துல மட்டும் இருந்து தமிழ்நாட்டுல வேலைக்கு வரல, வேற மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை பார்க்க தான் போறாங்க. பீகார்காரங்க மட்டும் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்க்கல. உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப மித்த மாநிலத்துல இருந்து இங்க வேலைக்கு வந்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்க கூடாதுன்றீங்க சார்? அவங்க மாநிலத்துல போய் ஓட்டு உரிமை வாங்கட்டு சார். ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அதுக்கு கொஸ்டின் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல ஒரு வேட்பாளரை ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிற உரிமை தமிழனுக்கு தானே சார் இருக்கு. வேற நீங்க அப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 6 கோடி மக்கள் இருக்காங்க, 7 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு 3 கோடி மக்கள் வந்து இன்னும் நாளடைவுல வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து வேலை பார்க்குங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 3 கோடி பேர்த்துக்கு நீங்க வாக்குரிமையை கொடுத்தீங்கன்னா இங்க தமிழர்கள் நினைத்த ஒரு முதல்வரை கொண்டு வர முடியாதுல்ல.